குழந்தைங்க இருக்க இடத்த சுத்தமா வச்சிருக்கணும்னு அறிவே கிடையாது. பெருக்க சொன்னா ஒருத்தி பெருக்காம என்னதான் பண்றா தெரியல. வீட்டுல ஒரு வேலை செய்யணும் கஷ்டப்படுறா. ஆமா, ஒரு வேலை செய்ய துப்பு இருக்காதுமா. 3 வந்துருவா. அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. என்னது அனிதா வீட்டுக்கு போறியா? இப்ப எதுக்கு அனிதா வீட்டுக்கு? வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுமா. நான் கொஞ்ச நேரம் அவட்ட போய் பேசிட்டு வரேம்மா. வீட்டுல 1000 வேலை இருக்குது. அந்த வேலை செஞ்சா உனக்கு போர் அடிக்காது. உனக்கு வேலை செய்ய கஷ்டமாச்சே. சதீஷும் சஞ்சு இருக்காங்களா, அவங்க கூட போய் விளையாடு. அனிதா வீட்டுக்கு உனக்கு போத்தவில்ல. கொஞ்ச நேரம் போயிட்டு வரேம்மா. வீட்லயே இருக்கணும். அது குட்டி பசங்க கூட போய் வேலை சொல்றேன். என்ன போயிட்டு உடனே வந்துடுறேன். நான் பாட்டு சொல்லினே இருக்கேன். இல்லடி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இப்ப ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னல, நீ பாட்டு அனிதா வீட்டுல போய் உட்காந்து ரேஷன் போய் அரிசி பருப்பு என்ன சக்கரை யார் வேணும் இருந்த? இப்ப வெயிலா இருக்குமா? அப்புறமா போலாம் சாயங்காலமா. சாயங்காலமா போலாமா? 4 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு போயிடுவாங்க. வந்து ஒரு 3 மணிக்கா போலாம். கடை வந்து 4 மணிக்கெல்லாம் மூட மாட்டாங்க, 5 மணிக்கே மூடுவாங்க. நீ பாத்தியா 5 மணிக்கே மூடுறாங்கன்னு? பாத்துருக்கேன் நான் தான். சரி 3 மணிக்கெல்லாம் போகும்போது வெயிலா இருக்கும். போய் காடை எடுத்துருவா போ. போய் வாங்க. கூட்டமும் கம்மியா இருக்கும் காலையில போனா. நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் கூப்பிட மாட்டீங்க. நான் இப்ப அனிதா வீட்டுக்கு போலான்னு சொன்னோன்னே ரேஷன் கடைக்கு போலான்னு சொல்றீங்களா? இது காலையில இருந்து நான் சொல்லியிருந்தேன் இருக்கேன். ஓடு காடை எடுத்துட்டு பையில எடுத்து முடியா. 3 மணிக்கு போலாம். காடை பையில எடுத்து ரெடியா வைங்க. மதியத்துக்குள்ள வந்துடுவேன். வந்து சாப்பிட்டு 3 மணிக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஏண்டி சொல்லினே நீ பாட்டு போயினே இருக்கேடியே. அப்புறம் சக்கரை என்னெல்லாம் கிடைக்காதுடி. காலையை போயிட்டியே. அப்புறம் காசு கொடுத்தா கடையில வாங்கணும். குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகுமா? அதுக்கு தான் உங்களை காஃபி எல்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்றேன். சக்கரெல்லாம் பாருங்க உங்களாலேயே காலியாகி போகுது. ஆமா, இந்த வீட்டை நான் மட்டும் தானே காஃபி குடிக்கிறேன். என்னால சக்கரை காலியாகி போகுது. பஜ்ஜி சுர ஃப்ரைட் ரைஸ் செய்யறேன்னு என்ன யாரும் காலி பண்ணது? அது நாங்க என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சோம். நான் 1 மாசத்துக்கு வச்சிருப்பேன் அந்த எண்ணெயை. உங்களால சீக்கிரமா காலையை போச்சு. ஒழுங்கு மரியாதை ரேஷன் கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டு எங்கன்னா போ. செல்லம்மால போயிட்டு உடனே வந்துடுவேன். வரை எனக்கு மாம்பழம்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா. அவங்க வீட்டுல நிறைய மரம் இருக்குல்லம்மா, நிறைய காய்ச்சிருக்கா. வரும்போது உங்களுக்கு எடுத்துன்னு வரேன். மாம்பழமா நிறைய படுத்திருக்கம்மா உங்க வீட்டுல? மாம்பழம் சொன்னோன்னா அம்மா முகத்தை சிரிப்பை பத்தியா? சரிமக்கா கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு கேட்டா கூட தரும். அம்மா 100 ரூபாய்க்கு மாம்பழம் கேட்டாங்க, கேட்டு வாங்கி வா. அனிதாவே ஃப்ரீயாக தரேன்னு சொல்றேன். எதுக்கு இப்போ 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க? ஃப்ரீயாக தராங்கன்னா 1 ரூபா தருவாங்க. 100 ரூபாய்க்குன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ தருவாங்க. அதுவும் வீட்டு மாம்பழம் நல்லா டேஸ்டா இருக்கும். 1 வருஷம் கூட வாங்க மெசு பண்றதுல. சரி அம்மா 100 ரூபாய்க்கு கேட்டாங்க, வாங்கி வந்துரு. உங்களுக்கா வேணும்னா நான் போகலாம். அனிதா வீட்டுக்கு என்ன போகக்கூடாதுல? பொடி போயிட்டு மாம்பழம் மட்டும் வாங்கி சீக்கிரமா வந்துரு. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1/2 மணி நேரமா அது ஆகும். சீக்கிரமா வந்துரு. சீக்கிரம் தானே வந்துடுறேன். இப்படி வந்து ரேஷன் கடைக்கு போகலாம். வந்துட போறேன். சரிம்மா. மாம்பழம் வேணும் தான் நைட்டு சாப்பிட்றதுக்கு. அதே தொட்டு சாப்பிடலாம். சாப்பாடுக்கு தனியாக எதுவுமே செய்ய தேவையில்ல. சரி இட்லி வேறு மாவு அரைக்கணும். அரிசி ஊற வச்சதான் கரெக்டாக இருக்கும் செங்கல் அரைக்கிறதுக்கு. கடையில் வாங்கினா மாவு நம்ம கட்டுப்படி ஆகுமா? 1 கிலோ 40 ரூபா நான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி செட் ஆகும்? நம்மள 5 ரூபாய் 10 ரூபாய் எப்படி மிச்சம் பண்ணலான்னு பார்த்துனோம். இந்த பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தாம் நல்லா செலவு பண்ணுதுங்க. எங்க மதி ராதிகா வந்தா? இல்லம்மா வரலம்மா. அவளுக்கு எவ்வளவு திமிர் பத்தியா சொல்லாம கொள்ளாம குழந்தை குடிகளை விட்டுட்டு பாட்டு கிளம்பி போயிருக்கா. நம்ம மாப்பிள்ள ஃபோன் பண்ணி சொன்னாரு, மாமையாரோ மருமகளும் அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வரட்டாமா, நீ கேட்கற கேள்வி பாரு. நீ எதுவும் கேட்காதம்மா. அவதான் ஒரு லூசுன்னு தெரியல. அவளை சின்ன வயசுல இருந்து உங்க அண்ணன் ரொம்ப செல்லம் கொடுத்து கெட்டு வச்சிருக்கான். என்னம்மா பண்றது? வீட்டுக்கு கடை குட்டியா போயிட்டா. அதனால அண்ணன் ரொம்ப செல்லம் கொடுத்துச்சு. சின்ன வயசுல செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. எரும மாடு மாதிரி வளர்ந்து கூட இன்னும் திருந்த மாட்டா பத்தியா? சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்கிறா. யார் சொல்ற பச்சியா? சரிம்மா டீ போட்டுமா குடிக்கிறீங்களா? இவ ஒருத்தி அடிக்கிற வெயிலுக்கு அவனை டீ குடிப்பானா? வேற என்னம்மா வேணா? மோர் குடிக்கிறீங்களா? மோர்லாம் ஒண்ணும் வேணா. ஜில்லுன்னு பாதாம் மில்க் போட்டுவா. பாதாம் விடு. இந்த வெயிலுக்கு மோர் கூழ் அதெல்லாம் குடிச்சா நல்லா இருக்கும். பாதாம் பால் கேட்குறீங்களா? ஒரு நாள் இது ஒரு நாள் அது மாற்றி குடிக்க வேண்டியதுதான். கூழ் சொன்னா எனக்கு ஞாபகம் வருது. கூழ் மாதிரி காசணும். கூழ் காசனா அது 2 நாளைக்கு குடிக்கலாம். அதை வெரி நல்ல ஐட்டமா இருக்கும். கேழ்வரகு இருக்கா? வாங்கி வரணுமா? எங்கம்மா அண்ணன் கொடுத்த எல்லாம் காலியாக போச்சு. ஒரு 5 கிலோ தான் வாங்கணும். வாங்கி அரைச்சி வச்சுக்கோ. பசங்களுக்கு கூழ் களி அதெல்லாம் செஞ்சு கொடு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அந்த காலத்தில் நம்மளாம் அதெல்லாம் குடிச்சு வளர்ந்துன்னு இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த காலத்து பசங்க பாரு கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுங்க. ஆமாம்மா எங்கம்மா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுதுங்க. பீஸா வேணும், பர்கர் வேணும்னு சொல்லுதுங்க. அப்படின்னா என்ன தெரியும்? அது ஒரு பண்ணுமா பண்ண கேட்குதுங்க. அதில் காய்கறி சிக்கன்லாம் வச்சிருக்கோம். அது போய் வேணுமா? நல்லாவே இருக்காது. ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தா ஒரு நாள் வாங்கி வையா சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப முக்கியம் அது. சரி போய் உக்காருங்க. பாதாம் பாலை போட்டு எடுத்து வரேன். பீஸா பர்கர் எதுவும் சொன்னா வாணி பொண்ணு வந்த பிறகு தான் வாங்கி தர சொன்னோம். சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம அதையும் நல்லா இருக்கா நல்லா வேணும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டா வாங்கி தர மாட்டாங்க நமக்கு யாரும். ஆத்தா தான் இருக்குது. வளர்த்த யோசனையில இருக்குது. ஏமா மகாராணி வந்துட்டியா? என்னம்மா ஒரே யோசனையா இருக்கு? ஏண்டி காலையில இருந்து எங்கடி போயிருந்தேன்? அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க வீடு பார்க்கணும் பொழுது. அதான் காலையிலே சூரியன் வரத்துக்கு முன்னாடி வெயில் வரத்துக்கு முன்னாடி நானும் எங்க மாமியாரை போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வந்தோம். வீடு எப்படி இருக்கு எது இருக்குன்னு. அதுக்கப்புறம் குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு ஒரு டிஃபன் தண்ணி தரல, ஒரு காஃபி தண்ணி தரல, எதுவுமே செய்யாம பாட்டு கிளம்பி போயிருக்கேன். ஏமா இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? பிள்ளைங்க 2 இங்கே தானே வந்தது. நான் அக்கா இருக்க தைரியத்துல நான் பொண்ணு. உங்களுக்கு எல்லாமே அக்கா செய்யணும். ஆனால் அக்கா கிட்டே சண்டை போடுவேன். வந்துட்டாலாமாவா? வந்துட்டா. அக்கா தங்கச்சிங்க நாங்க இன்னைக்கு கட்சி பண்ண நாளைக்கு குடிப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா? அதான் அவங்க அக்கா கறி எதுனா ஒன்று சொன்னா மட்டும் அப்படியே பிடிச்சிங்கன்னு அவ்வளோ சண்டை போடுறேன். நீ பண்ணுறதுலாம் சரி அப்படியா? பண்ணா எனக்கு அக்கா சண்டை வரணுமா? நான் தான் 2 பேரும் சண்டை போடுதுன்னு பார்த்துன்னு இருக்கிறேன். சரி வீட்டு மாதிரி பசங்க எங்கம்மா? பசங்க எங்கே தான் விளையாடுங்க? இப்போ தான் எங்கே போச்சுன்னு தெரியல. அடத்துல தான் இருக்குங்க. அப்புறம் அண்ணா ஃபோன் பண்ணிச்சா? எப்போ வர சொல்லிச்சேன்? காலையில் நான் ஃபோன் பண்ணி எதுவும் பண்ண. அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணல. ஐயோ அண்ணன் ஃபோன் பண்ணல, நீ ஃபோன் பண்ண வேண்டியதானம்மா?
இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏசி வாங்கணும், தங்கச்சி சொல்லி இருக்கா வந்து வாங்கி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதுனே. நீ பாட்டு கும்பிடுங்க அண்ணன் மறந்துடுமா. இன்னைக்கு சம்மாட்டி நீ என்கிட்ட வாங்க போற பார்த்தனே இரு. அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், 1008 செலவு இருக்குது. ஏசி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், ஆடி இருக்கிறேன். குடும்பம் 1008 செலவு இருக்குதா செய்யும். எனக்கு செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு சண்டை தான் வரும். நீ ஆச்சும் மண்ணாச்சும் மண்ணு ஃபோன் பண்ணி கேட்டு நல்லா பேச முடியாது. ஏமா நான் ஃபோன் பண்ணி அன்னிதமா எடுக்கும், அண்ணன் எடுக்கவே எடுக்காது. என் நம்பர் பார்த்து சொன்னா அன்னைக்கு கொடுத்துரும் போல இருக்குது. இந்த ராதிகா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நான் ஃபோன் பண்ணாலும் அண்ணன் எடுக்கவே எடுக்காது. அண்ணே தான் எடுக்கும். அண்ணன் எப்போ ஃபோனை மறந்து வீட்டில் வச்சு போனாதான் உங்க அண்ணன் எடுத்து பேசுவா. இல்லைன்னா அண்ணன் தான் வச்சிருப்பான். உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நீயே பேசிக்கோ. ஒரு உதவி கூட பண்ண மாட்டேல நீ கேட்கறது சின்ன உதவியா? ஆமா இந்த காலத்துல யார் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இல்லாம இருக்கிறாங்க சொல்லு. நான் தான் எதுவுமே இல்லாம இருக்கிறேன் என் வீட்டில். உங்க அக்கா கடையில் அடிக்கி போட்டு வச்சுக்கிறாளா? அது வந்து கரண்ட் பில் மிச்சம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு லைட் ஒரு ஃபேனோட சுற்றினீங்க. அதே மாதிரி என்ன இருக்க சொல்றியா? குழந்தை குட்டிங்க இருக்கிறதுல சிக்கனமா குடும்பம் நடத்தி குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு வரணும். தாம் தும்லாம் ஆடக்கூடாது. உனக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அக்கா நான் டிஃபன் செஞ்சதா? இட்லி தண்ணி செஞ்சா? அக்கா நான் இட்லி சூடா எடுத்துன்னு வா. வரேன் பேசுறதுலாம் பேசிடுவா. இட்லி வேணுமா? இட்லி நீ சாப்பிட்டியம்மா? நல்லா சாப்பிட்டேன். ஏமா முகத்தை கோவமா வச்சிருக்கீங்க? ஏன் என்னாச்சு? அண்ணி ஞாபகம் வந்துச்சு என்ன? அண்ணி ஞாபகம் வந்துச்சு, அதான் கோவமா இருக்கேன். அந்த தலையில என்ன தலை எத்தனை நாளையாவது? ஓ இதுக்குதான் மூஞ்சி அப்படி வச்சிருக்கியா? நேற்று தான் தலைவணும் என்ன? அப்புறம் ஏன்டி தலை முடியல சமட்ட புது போயிருது? அது என்னன்னு தெரியலமா. வெயில ரொம்ப சுத்துறேன்ல, அதனால அந்த வந்து கருப்பா இருந்த முடி சமட்டி ஆயிடுச்சு போடுது. ஒழுங்கா தினமும் தலையில என்ன தலையை வரடி. பார்த்துக்கு ஒரு நாளாவது தலையில எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். அதெல்லாம் பண்ணலன்னா முடி இப்படிதான் ஆகும். சரி நானாவது காய்கறி வியாபாரம் பண்றேன், வெயில சுத்துறேன், என் முடி இப்படி இருக்குது. அக்காக்கு என் முடி அப்படி இருக்கு. அது வீட்டுல தானே இருக்குது. அதை எதுவும் கேட்க மாட்டேன். நான் ஏமாந்தாலும் எல்லாம் கேட்டு இருப்பேன் எல்லாமே. ஏண்டி அம்மா உன்னை கேட்டாங்கன்னா நீ பதில் சொல்றி, என்ன ஏண்டி மாட்டி விடுற? வந்துட்டியா? உன் தலைமுடி கொடுத்து சமட்ட கலர் உன்னை கேட்கல. அம்மா என்ன மட்டும் கேக்குது. என்னது பூரியா? காலையில் இட்லி தானே செஞ்சா? பூரி எப்படி செஞ்சா? இட்லி மாவு காலி ஆயிடுச்சுமா. அதே பசியோட வருவான்னு தெரியும். அதனால கொஞ்சம் கோதுமை இருந்தது, ஒரு 4 பூரி மட்டும் சுட்டேன். அக்கானா அக்கா தான். இந்த மாதிரி இவளுக்கு நீ பார்த்து பார்த்து சேர்த்துனாலே ரொம்ப திமிராய் போகுது. ரொம்ப வயாடுறா. விடுமா அவ என்கிட்ட தானே வயாரா, என்கிட்ட சண்டை போடுறா. வீடு நான் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். ஆமா பூரி சூடா அதுல கூட இப்படி சாப்பிட்டு என்கிட்ட சண்டை போடு. நானும் எல்லாருக்கிட்ட சண்டை போடலாம்னு சுத்தின மாதிரியே பேசு. கொடு எங்க அக்கா என் மேலே எவ்வளோ பாசம் பத்தியா? அதான் சொல்லுவாங்க கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கணும். எங்க அக்கா என்னை எவ்வளோ திட்டுதோ அவ்வளோ என் மேலே பாசம் வச்சிருக்கு. ஆமா இப்போ தெரியும் பொழுது. பூரி நல்லா டேஸ்டா இருக்கா? ரேஷனில் போட்டாங்களா அந்த கோதுமையா? ஆமா ஆமா நீ சரியான கஞ்சமச்ச. கடையில் ஒரு நாள் கூட கோதுமை வாங்கி பூரி செய்ய மாட்டேன். கடையில் வாங்க சூப்பராக இருக்கும் தெரியுமா? இன்னும் வாங்கி போட்டு நாளைக்கு சிக்கனமாக குடும்பம் நடத்தினாங்க. ரேஷனில் போடுற பொருளை வச்சுக்கலேன். இல்லை கடையில் மாவு வாங்கி பூச்சி கொடுத்தரணுமா? பாவம் பார்த்து பூச்சி கொடுத்தணும் பார்த்தியா? அதான் என் தப்பு. ஓவரா பேசுறது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இத்தனை வருஷமா சமைக்கிறேன், ஒரு பூரிக்கு உப்பு கூட போட தெரியல. உனக்குலாம் நைட்டு சாப்பாடு செஞ்ச பத்தியா? மீன் இருக்கு, தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அதை எடுத்து வந்து கொடுத்துருக்கணும். குழந்தையாச்சே பாவம் சொல்லிட்டு பூரி செஞ்சு கொடுத்தா திமிருதான். குழந்தையா 7 கழுத்து வயசாத குழந்தையா? ஏமா என்னதான் வயசானாலும் அக்காவுக்கு வந்து தங்கச்சி குழந்தை தான். சாப்பிடு ரொம்ப பேசாத. ரொம்ப பேசணும்னு வச்சுக்க பூரியை பிடிங்கிடுவேன். சரி ரொம்ப சாப்பிட்றேன். உருளைக்கிழங்கு போட்டா நல்லதா இருக்கு. இம்மா கொஞ்சம் பூரி சாப்பிடுமா, நல்லா சூடா இருக்கு. எனக்கு ஒன்று நீ சாப்பிடு. அம்மா கொஞ்சம் சாப்பிடுமா, நல்லா இருக்கு. டேஸ்ட் மட்டும் பாரு. எனக்கு வேணாடி. அம்மா கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எல்லாரும் நான் சாப்பிடும் போது இது மாதிரி உட்காந்து பார்த்துருந்தீங்க. எனக்கு வயிறு வலிக்காது, ஒன்றும் வலிக்காது. சாப்பிடு. ஏமா கொஞ்சோண்டு சாப்பிடுமா. ஒழுங்கு மாதிரி ஓடி போயிடு. ஏமா அப்படி சொல்ற? எவ்வளோ பாசம் எடுத்து வந்து கொடுக்குற. ஓடி போயிட்டு சொல்றேன். வயசை பண்ணி சாப்பிட்டு தருவாளா? நம்ம சாப்பிடணும் அதை. ஓஹோ உங்களுக்கு அதான் பிரச்சனையா? குறு நீங்க பூரியை மறைச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியும் உங்களுக்கு பூரி சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஏக்கா அம்மா அக்கா 2 பூரி சுட்டு விட. என்ன பார்த்தா சாப்பிட மாட்டாங்க சுத்தம் காலையில். வேற அப்புறம் எனக்கு வயிறு வலி இருந்தால் நீங்க 2 பேர் தான் பொறுப்பு. வயிறு வலி வராது, ஒன்று வர சாப்பிடுங்கம்னே. இங்கே குடும்பமே கூடி கும்மி அடிச்சுன்னு இருக்குது. நம்ம என்னன்னா மாமியார் சட்னி கூட அரைச்சு கொடுக்காம வீடு விட சுற்றின்னு இருக்கோம். என்ன பெரிய பொண்ணு நடக்குதுங்க? கூடி கும்மி அடிச்சுன்னு இருக்காங்க. ஓ காட், என்ன காலையில் 2 பேரும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, ராதிகாக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் சண்டைன்னு ஒரு மாடு சொல்லிச்சு. என்னது மாடா? ஆமாம் ஒரு மாடு தான் சொல்லிச்சு. அது பேச்சை கேட்டு நான் என் மாமியாருக்கு சட்னி கூட அரைச்சு கொடுக்காம வீடு விட சுற்றின்னு இருக்கேன். எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கு சண்டையா? யாரு சொன்னது? அதான் சொன்னேன் ஒரு மாடு சொல்லிச்சுன்னு. எப்போ பெரிய பொண்ணு சும்மா மாறு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவளை பின்னாடி முட்டிடுவேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பேர் மாடுன்னு. ஓ 4 முடி பார்த்த வேலையா? உங்களுக்கு யார் சொன்னது? நானும் எங்க வீட்டுக்கார சண்டை போடுக்கணும்னு சொல்லிட்டேன். கேட்குறாங்களே சொல்லு. நான் பாட்டு சிவனே பால் வாங்கின்னு வந்து நின்றேன். வர வழியில உங்க வீட்டுக்காரர் வந்து போயின்னு இருந்தார் வண்டியில. நிறுத்தி கேட்டாரு என்கிட்ட, இந்த மாதிரி ராதிகாவை பாத்தியம்மா, ராதிகாவும் எங்க அம்மாவும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் கேட்டேன் உங்க வீட்டுல ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு மாதிரி மழுப்பி பேசினாரா. அப்போதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு உங்க 2 பேருக்கும் சண்டை போல இருக்கு. உங்க வீட்டுக்காரர் வந்து உங்களை அடிச்சு துரத்திட்டாரு அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். அதான் நடந்தது. அடிப்பாவீங்களா, எங்க வீட்டுக்காரர் என்ன என்னைக்கு அடிச்சிருக்காரு? ஆமா ராதிகா வீட்டுக்காரர் எப்போ ராதிகா அடிச்சிருக்காரு? இதுதான் வீட்டுக்காரர் அடிக்கும். தங்கத்துறை தூக்கி போட்டு மிதிக்கும். இப்படிதான் புருஷன் அடிப்பாங்களா? இப்படிதான் உன சொல்லி கொடுத்து வளர்த்தனா? ஏமா அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாமா, அதை போய் உண்மை நம்பி நீ கத்தின்னு இருக்க. நீ பண்ணாதான் பண்ணுவ, நீ அடங்காத மாடாச்சே. ஏக்கா குத்து கிழமை உட்காந்துக்கு என்ன அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. எனக்கு தெரியாதுப்பா. சரி அதை விடு அது தங்கத்துறை மாமாவோட பிரச்சனை. ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? கொஞ்சோண்டு பூரி கூட அப்பதான் சொல்லுவேன். எடுத்துக்கோ.
காலையிலேருந்து ஒரு மாடு கூட சுற்றி என் பசியே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் என் மாமியார் வேற நான் வந்து சட்னி அரைச்சி கொடுப்பேன், வேர்க்கடலை சட்னி அப்படி சொல்லிட்டு காத்துன்னு இருக்கோம். பரவாயில்ல, பூரி நல்லா புஷ்ஷுன்னு இருக்குதே. நல்லா தான் இருக்கு. ரேஷன்ல போட்டாங்களே அந்த கோதுமை செஞ்சு தான். இப்போ உன்னை யாரா அதெல்லாம் எதனா கேட்டாங்களா? இல்லை சொன்னேன். ஆனால் நான் பூரி சுட்டாலும் இந்த மாதிரிலாம் வர மாட்டேங்குதா? எக்ஸ்ட்ரா எதனா மிக்ஸ் பண்ணுறீங்களா மாவு கூட? நான் அதெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டேன்டி. மாவை வந்து பசஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்பேன், அவ்வளோதான். அப்படியா? நான் மாவு உப்பும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி டக்குன்னு செஞ்சிடறேன். அதனால தான் நல்லா இருக்க மாட்டேங்குது பூரி சப்பாத்திலாம். இது நீ மட்டும் சாப்பிட்ற எனக்கு? இங்கே இருக்குது 2 தாய் நீ வேறு பங்குக்கு வந்துடு. வெளியே பாரு. அடி பாவி. சரி ஏக்கா, இதில் கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்கா. என்னது எதுக்குள்ள? அதில் பரிமாக்கா வீட்டில் பால் வாங்கினேன். அந்த பால் தூக்கி வச்சுருந்தா சுற்றின்னு இருக்கேன். என்ன பொம்பளைங்க தான் இருப்பாங்க ஒழுங்கா. நான் பால் வாங்கினா வீட்டுக்கு போனோமா, குழந்தை குட்டிங்களுக்கு புருஷனுக்குலாம் காஃபி போட்டு கொடுத்தோமா, அடுத்த வேலையை பார்த்தோமா, சமைச்சோமா கொண்டோமா இல்லாமல் பால் தூக்கி வச்சுன்னு வீடு விட கதை பேசின்னு சுற்றி நிற்கிறாங்களா? இவங்களாம் வீட்டில் அடக்க மாட்டாங்களா? என்ன எத்தனை மணிக்கு வாங்கின பால் இது? ஒரு 6 மணி இருக்கும் நினைக்கிறேன். 9 பேரை கொஞ்சம் சீக்கிரமா இருந்துருந்தேன். 6 மணி இருக்கும். பால் நேரத்துக்கு நல்லா இருக்குமா? கெட்டு போயிட்டு இருக்கண்டி. அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போயிருக்காது. நல்லா சுண்ட காய்ச்சி காப்பி எடுத்துவா. பால் எப்போயோ புளிப்பு வாசனை வந்தது, அதில் வந்து காஃபி போட முடியாது. அப்படியா? நான் சும்மா சொல்றாக்கா, நீ போய் போடுக்கா. நான் பால் நல்லா காப்பி போட கொடு. சரி நீ வந்து நானே போட்டு இவன் அடி அவன் வீடு மாதிரி போயிருக்க நேரம் சமையல் ரூமுக்கு. இங்க எல்லாம் அப்படிதாம்மா. இங்க பாதாம் பால் கேட்டா எடுத்து வந்து கொடுத்தாளா? ஐயோ மறந்தே போயிட்டமா. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. கோச்சிக்காதம்மா. டீ போட சொல்லுது பொண்ணு. இரு நானே போய் சொல்றேன். ஐயோ 2 பேரும் சமையல் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. என்ன மக்களும் பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியல. இப்பதான் சுத்தமா தொடச்சிட்டு வந்தேன். ஏக்கா நிஜமாலுமே சொல்லு, உனக்கு உங்க வீட்டுக்காரருக்கும் சண்டையா? சண்டைலாம் ஒன்றும் இல்லடி. எங்க அக்கா தான் நேற்று ஒரு மாதிரி பேசி, அதனால எனக்கு எங்க அக்கா தான் சண்டை. அதனால தான் எங்கள் வீட்டை காலி பண்ணின்னு அந்த வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். போய் பார்த்தா வீடு வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் போன வேகத்தில் திரும்பி வந்துட்டோம். அதுக்குள்ள இந்த 4 மணி நேரத்தை சொல்லிச்சு உனக்கு உங்க வீட்டுக்காரருக்கும் சண்டை, நீ ஓவரா பேசிட்டியா, உன்னை உங்க வீட்டுக்காரர் வந்து அடிச்சு வெளியில தொத்திட்டாரா, விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாரா அப்படிலாம் சொல்லிட்டு தெரியுமா? அதனால தான் நான் வந்து உன்னை பார்க்கணும்னு தேடி ஓடி வந்தேன் உங்க வீட்டுக்கு. பத்தத்துக்கு வரைக்கும் உங்க மாமியார் வேற எடுத்துன்னு போயிட்டு இருக்கல. எங்கள் மாமியார் கூட போனால் கூட மாட்டேன். எனக்கு வசதியாக நான் மட்டும் தனியாக போய் இந்த வீட்டை ரெடி பண்ண முடியுமா? வீட்டில் பெருக்கி துடைக்கணும், ஒட்டடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதனால மாமியார் கூட்டு போனேன். வேலை சேர்த்து கூட்டு போயிருக்கிற கூட போனால் ஒரு ஒத்தாசி இல்லையே கூட்டு போனேன். உன்னை தேடி உங்க வீட்டுக்கு போனோமா உங்க மாமியார் தான் இருந்துச்சு. மாமியார் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி ராதிகா வீட்டில் தான் இருக்கிறா, சண்டை கிட்ட எதுவுமே கிடையாது, உங்களுக்கு யாரையும் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டுது. அப்புறம் நீ இன்னொரு வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லிச்சு. மணிக்கு அப்புறம் மறந்தேன்டி. 100 வந்து மதியத்துக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்க சொல்லியிருக்கா. பண்டிகை இன்னைக்கு அந்த செய்தி கேட்ட பிறகு தாங்க சந்தோஷமே வந்தது. சரி 100 போய் ஒரு இட்டு பார்த்துட்டு ஒரு 2 தூக்கா கூட்டி நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு நல்ல வேட்டை இல்லக்கா? ஆமா பிரியாணி தினமும் சாப்பிடலாம். முன்னாடி குசு குசுன்னு பேசி நிற்கீங்க. நான் சொல்லவே இல்லை. அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு பண்டிகை இல்லை. 100 வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி தர சொல்லிக்க மதியம் சாப்பாடுக்கு பண்ண செஞ்சிடாத, அடுப்ப தேக்காத இன்னைக்கு. அப்படியே மறந்தே போயிட்டேன் நானு. ஆமா இந்த வாட்டி வந்து நிறைய பிரியாணி ஒத்துக்கு சட்டி போல எல்லாருக்கும் தரப்போதான். எப்படி கட்டுப்படி ஆகும்? எப்படி இருந்தாலும் ஒரு 10 வீட்டுக்கா தர வேண்டியது இருக்கு. மேடி ஏன் இந்த மாதிரி வேலை தேவையில்லாத வேலை உனக்கு? பாத்துக்கோ, கொடுக்குறவங்க கொடுத்தா கூட இதுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு தெரியல. நானே மதியம் சோறு ஆக்கிற வேலை மிச்சம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன். எப்படி பேசுறது பத்தி உங்க அக்கா? இந்த மாதிரி பேசுறதுனால தான் அதுக்கு எனக்கு சண்டை வந்துருது. அப்புறம் நான் தான் சண்டை போடுறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன அடுப்பு பத்த வைக்க வேணாம், யாரா சோறு போட்டாங்கன்னா போதும், சாப்பிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி நிற்பீங்க. பண்டிகை நான் தினமும் வருது, தினமும் நமக்கு யாரா கொடுக்குறாங்க, மற்ற நாள் நம்ம தானே வீட்டை சமைக்கிறோம். எப்படி பேசுது பாரு. விடு இதெல்லாம் பொறாமல பேசுது. அம்மா எனக்கு தான் பொறாம. எது செஞ்சு வச்சாலும் என் மாமியார் குறை சொல்லும் தெரியுமா? மாவு இது வந்து கொடுத்துட்டு இல்லை இட்லி ஊற்றணும், நான் தோசை ஊற்றுறேன், தோசை வேணா இட்லி தான் வேணும்னு. சரி நான் இட்லி ஊற்றுறேன் சொன்னா வச்சுக்கா, தோசை ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லணும். இப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. என் மத்தியானத்துக்கு கூட நான் எதனா ஒன்று செஞ்சு வச்சுக்க, காரக்குழம்பு வச்சா சாம்பார் வேணும், நான் சாம்பார் வைக்கிற சொன்னால் காரக்குழம்பு வேணும். பெரிய இம்சை. இன்னைக்கு வந்து பிரியாணி எடுத்து வந்து கொடுக்கறதுனால நான் நிம்மதியாக இருக்கலாம். நீ சமைக்கலாம் சரி வீட்டில்? ஆமா என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறேன்ல. அப்படியா? எங்கள் வீட்டில் மாமியார் தான் சமைக்கிறாங்க. அது தெரிஞ்ச கதை. நீ சமைச்சா வாயில் வைக்க முடியுமா? உனக்கு இப்போ நல்லா சமைக்க தெரியுமாடி? சூப்பராக செய்வேன். நேற்று ஒரு ரசம் வச்சேன் பாரு, அதை சாப்பிட்டுட்டு எங்கள் மாமியார் ஆஹா ஓஹோன்னு என்னை எப்படி திரும்ப பாராட்டுச்சு. பரவாயில்லையே, பெரிய பொண்ணு சமைக்கலாம் கற்றுனுக்கா. என்ன ரசத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாகி போச்சு, காரம், அதுக்கு தான் அவளை பேச்சு பேசிச்சு. ஏண்டி ரசத்துல போய் என்ன மிளகாத்தூள் போடுவாங்களா? ஏன் போட மாட்டாங்களா? அடிப்பாவி, நீ சமைச்சு போட்டு உங்க மாமியார் சாப்பிட்டு எப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரியல. அச்சோ இது எனக்கு தெரியாம போச்சு. அது அப்படிதான் எதுனா ஒன்று சொல்லின்னு கிடக்கும். வீட்டில் என்ன இருக்குது அதை வச்சு சமையல், நம்ம சமைக்கிறது தான் சமையல், அதை அவங்க சாப்பிட்டு தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க. ஆமா